சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்படக்கூடியது ஒன்று, கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக உள்ளது. காரணம் மனித உரிமை மீறல் தொடர்பானதும் மற்றும் காவல் நிலைய சித்திரவதையால் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கு. எனவே இந்த வழக்கை சமூக ஆர்வலர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். இந்த வழக்கில் இன்னும் 3 மாதங்களில் இந்த வழக்கை விசாரித்து முடித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவிட்டுள்ளார். காரணம் இந்த செல்வராணி, அதாவது அந்த காவல் நிலைய சித்திரவதையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த ஜெயராஜ் அவரின் மனைவி செல்வராணி தாக்கல் செய்த மனுவில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி சாத்தான்குளத்தில், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் உள்ள ஒரு செல்போன் கடையில் தந்தை மகனும் அருகருகே பணிபுரிந்து வருகின்றனர். அப்பொழுது அந்த கொரோனா காலகட்டம் என்பதால் அந்த கடையை குறிப்பிட்ட காலத்திற்குள் மூட வேண்டும் என்று அந்த போலீசார் அந்த பகுதி போலீசார் ரோந்தில் வந்து கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது அந்த கடை குறிப்பிட்ட நேரத்திற்கும் அதிகமாக திறந்து இருக்கிறது என்று கூறியது தொடர்பான அந்த ஒரு விஷயத்திற்காக ஜெயராஜ் முதலில் காவல் நிலையம், சாத்தான்குளம் காவல் நிலையம் அழைத்து செல்லப்படுகிறார். தந்தை காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டதை அறிந்த மகன் பென்னிக்ஸ் அந்த காவல் நிலையம் செல்கிறார். அங்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை தொடர்ந்து தந்தை மகன் இருவரையும் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து விடிய காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், SA ரகு கணேஷ் மற்றும் பாலகிருஷ்ணன் மற்றும் காவலர்கள் மொத்தம் ஒரு 10 பேர் இந்த வழக்கில் இருக்காங்க. அவர்கள் தொடர்ந்து மாறி தாக்கப்படுகிறார்கள், பல்வேறு விதமாக தாக்கப்படுகிறார்கள். இதில் குறிப்பாக என்னவென்றால், அவர்கள் தாக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த இரத்த பெருக்கை, அந்த காவல் நிலையத்தில் சிந்திய இரத்தத்தை அவர்களை கொண்டே துடைக்க வைத்துள்ளனர் போலீசார். இன்னும் பல்வேறு விதமான தகவல்கள், அவர்கள் எவ்வாறு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்ற தகவல்களும் வெளியாகி உள்ளது. அது விரிவாக பார்க்கலாம். ஆனால் இந்த வழக்கின் முக்கியமான கருத்து என்னவென்றால், இவர்கள் ஒரு சாதாரண கடை நடத்தக்கூடியவர்கள், தந்தை மகன். இவர்களுக்கு இதற்கு முன் எந்த விதமான வழக்கும் இல்லை. ஆனால் இவர்களை ஒரு முக்கியமான ஒரு ரவுடிகளை போல் அழைத்து சென்று காவல் நிலையத்தில் தாக்கியது தொடர்ந்து இவர்கள் கோயில்பட்டி சிறையில் அடைத்ததை தொடர்ந்து முதலில் மகனும் அடுத்து தந்தையும் உயிரிழந்து விட்டனர். அதைத் தொடர்ந்து இந்த செய்தி அப்பொழுது காட்டுத்தீ போல் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து இந்த தகவலை அறிந்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் 2020ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அப்பொழுது அந்த வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதி PN பிரகாஷ் மற்றும் புகழேந்தி அமர்வு இந்த வழக்கை தாமாகவே முன்வந்து சூமோட்டோவாக எடுத்து விசாரணை செய்து காவல்துறை அதிகாரிகளை வரைத்து CBCID போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் தன்மையையும் தடயங்கள் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற கருத்தில் கொண்டும் இந்த வழக்கில் மாநில காவல்துறையினரே மீதான வழக்கு என்பதால் இந்த வழக்கை CBIக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டது. உடனே இந்த நிலையில் CBI இந்த வழக்கில் ஏற்கனவே CBCID வழக்கில் கொலை வழக்காக தான் பதிவு செய்யப்பட்டது. CBIயும் இதில் கொலை வழக்காக, இரட்டை கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த CBI இந்த வழக்கை விசாரித்து வருவதால் இந்த வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள வளாகத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் கடந்த 2020 டிசம்பரில் இருந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்கள், கொரோனா காலகட்டம் மற்றும் பல்வேறு காலகட்டங்களால் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் பொழுது ஒரு 6 மாதம் கழித்து பாதிக்கப்பட்ட அந்த ஜெயராஜின் மனைவி செல்வராணி ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார்கள். காரணம், இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் அனைவரும் காவல்துறை அதிகாரிகள். எனவே இவர்கள் இந்த வழக்கை அரிதினும் அரிதாக கருதி விசாரிக்க வேண்டும். இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, விரைந்து இந்த வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கடந்த 2022 ஆக்கில் 6 மாதத்தில் இந்த வழக்கு விசாரணை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். ஆனால் அதைத் தொடர்ந்து
அந்த 6 மாதத்தில் முடிக்க முடியாத சூழலில், அதாவது வந்து முடிக்க முடியாத சூழலில் தொடர்ந்து அந்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு கால நீட்டிப்பு பெறப்பட்டு வந்தது. தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை வந்து மீண்டும் இப்ப வந்து உயர்நீதிமன்றம் இறுதியாக 3 மாதத்திற்குள் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. எனவே வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. உலகமே அந்த இந்தியாவே கவனிக்கக்கூடிய அந்த தந்தை மகன் காவல் நிலைய துன்புறுத்தல் தொடர்பான வழக்கில் காவலர்களுக்கு, இன்ஸ்பெக்டர் முதல் காவலர்கள் வரை உள்ள அந்த 9 பேருக்கு தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது என்பது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதையும் குறிப்பாக என்னவென்றால், இந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து இந்த கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், எஸ்ஐக்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் மற்றும் போலீசார் உட்பட 9 பேருக்கும் வந்து தற்பொழுது வரை ஜாமீன் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இந்த வழக்கில் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட ரகு கணேஷ் உள்ளிட்டோர் வந்து இந்த வழக்கை வந்து மீடியா ட்ரையல் நடத்துகிறார்கள். அதிகமான அழுத்தம், புற அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த வழக்கை வந்து வேறு மாநிலத்திற்கு மாற்றி விசாரிக்க உத்தரவு வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த சூழலில் இன்று 3 மாதத்தில் இந்த வழக்கானது வந்து ஒரு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த வழக்கில் வந்து தண்டனை எவ்வாறு இருக்கும், இந்த வழக்கு மக்களுக்கும் காவலர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் கூறும் பாடம் என்ன என்பது குறித்து விவாதிப்பதற்காக நம்மிடம் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர் பகத்சிங் நம்மிடம் உள்ளார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். இந்த தந்தை மகன் கொலை வழக்கில் இந்த அந்த காவல் நிலைய அந்த துன்புறுத்தல் வழக்கில் வந்து அவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு? இந்த வழக்கு நீங்க சொன்னது மாதிரி இறுதி நிலையில் இருக்கு. அனைத்து சாட்சிகளும் விசாரிக்கப்பட்டு இந்த வழக்கில் வந்து புலனாய்வு அதிகாரி மட்டும்தான் விசாரிக்கப்பட வேண்டிய சூழல் உள்ளது. ஏன்னா ஐஓ தான் விசாரிக்கணும், மற்ற எல்லாம் விசாரிச்சுட்டாங்க. எனவே வந்து விரைவில் வந்து தீர்ப்பளிக்கப்படும். நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து குற்றவியல் வழக்கு விசாரணை நீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் பார்த்த வழக்குகள்லேயே மிக மோசமான ஒரு காவல் சித்திரவதை வழக்கு இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல படுகொலை நடந்திருக்கு. ஆனா எந்த படுகொலையும் வந்து இப்படி வந்து நடந்ததில்லை, காவல் நிலையத்தில் நடந்ததில்லை, சித்திரவதை நடந்திருக்கு. அதுவும் கூட என்னன்னா இவங்களுக்கு மீது எந்த குற்றப்பிரணியும் இவங்களுக்கு கிடையாது. ஏற்கனவே வந்து எந்த வழக்கும் கிடையாது. நீங்க பார்த்துருப்பீங்க, காவல்துறை வந்து குற்றப்பிரிவு உள்ள, அதாவது திருட்டு வழக்கு, கொலை வழக்கில் ஈடுபடுற தொடர்ச்சியாக உள்ளவங்க, இல்லை கொலை வழக்கு ஈடுபடுறவங்கள கொண்டு போய் அவங்களே கையை உடைச்சி வந்து கீழே விழுந்துட்டாங்க, பாத்ரூம்ல விழுந்துட்டான், அப்படி பண்ணிட்டாங்க, விரட்டும் போது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நீதிமன்றத்தில் வந்து அடைப்பாங்க. நீதிமன்றமும் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கே தெரியும், நீதிபதிகளுக்கு கூட தெரியும் இந்த கால் கை உடைச்சது வந்து காவல்துறை தான் வச்சிருக்காங்க, உடைச்சாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, சிறைக்கு அனுப்பிடுறாங்க. இந்த சூழல் தான் தொடர்ந்துருக்கு. ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த படுகொலை வந்து ரொம்ப வந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திய படுகொலை. ஏன்னா இவங்க மீது என்ன காரணத்துக்கு இதுவரை வந்து தெரியாமலே இருக்குது. ஏன்னா கொரோனாவில் வந்து கூடுதல் நேரமாக வந்து காவல்துறை சொல்லிட்டு போன பிறகு வந்து கடையில் மூடையில் ஒரே காரணத்திற்காக கொண்டு போய் அடிச்சிருப்பாங்களான்னு வந்து சந்தேகமாக தான் இருக்குது. இதில் இன்னும் கொடுமை என்னன்னா, இரவு முழுவதும் மிக மோசமாக அவங்க வந்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி சித்திரவதை செய்யும் போது சில இதில் அந்த அவர் 2 சார்பாய்வாளர்கள் மற்ற காவலர்கள் அடிச்சிருக்காங்க. இவர் ஆய்வாளர் அடிச்சிருக்காரு. திரும்ப ஆய்வாளர் வந்து அவருடைய அறையில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன கத்துற சத்தத்துக்கான என்னடா பண்றீங்க அப்படின்னு வந்து சொல்லி திரும்ப திரும்ப வந்து அவங்களை அடிக்க சொல்லி தூண்டி இது பண்ணதா இப்போ சாட்சியங்கள் வந்து தெரிய வருது. இன்னைக்கு அந்த காவல்துறை சாட்சியங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கும் கொல்லப்பட்டவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்குன்னே தெரியல. ஆனால் அவர் இப்படி நடந்திருக்காரு. எனவே இந்த வழக்கை வந்து நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் உடனடியாக வந்து கருத்தில் எடுத்து அதை கண்காணித்து விசாரணைக்கு சிபிஐ விசாரணையும் அதுக்கடுத்த விசாரணை நடந்திருக்குது. ஆனால் 4 ஆண்டுகளா, கொரோனா ஒரு 1.5 ஆண்டு பிரச்சனைனால வந்து 4 ஆண்டுகளா போயிருக்கு. அப்படி இருந்தாலுமே இது மாதிரி வழக்குகள் தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு உடனடியாக விசாரித்து தீர்ப்பளிக்கப்பட்டுச்சுன்னா மக்களுக்கு நம்பிக்கை வரும். இன்னைக்கு 4 ஆண்டுகளா இருக்கிறனால வந்து அவங்க பல்வேறு மனுக்களை தாக்கல் செஞ்சு அப்படியே அவங்களும் வந்து எதிரிகளும் வந்து இதில் இந்த வழக்கை வந்து அப்படியே இழுத்தடிக்கும் சூழல் தான் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. எனவே தான் இறுதியாக வந்து மாண்புமிகு நீதிமன்றம் 3 மாதத்தில் விசாரித்து முடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த வழக்க தீர்ப்பை பொறுத்தவரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், பொதுமக்களாகிய நாங்களும் மனிதரிமை தொடர்பாக அக்கறை உள்ள மக்களும் அதே போல சாதாரண மக்கள் எதிர்பார்க்கறது இது வந்து அரிதினும் அரிதான வழக்கு தான். இந்த படுகொலை வந்து மிகவும் மோசமான அரிதினும் அரிதான வழக்கு. எனவே இந்த வழக்கில் ஈடுபட்ட முதல் எதிரி ஸ்ரீதருக்கு ஒன்று நீதிமன்றம் வந்து தூக்கு தண்டனை அளிக்கலாம்,
அதை வந்து உயர்நீதிமன்றம் வந்து உறுதிப்படுத்தலாம். அல்லனா வந்து இன்னைக்கு வந்து உள்ள சூழலான தூக்கு தண்டனைக்கு பதிலாக சாகுவரை அவரை வந்து சிறையில் அடைக்கலாம் என்ற உத்தரவு கூட வந்து அந்த தீர்ப்போடு அளிக்கப்படலாம். மற்ற அந்த எஸ்ஐ 2 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். மற்றபடி உள்ள அந்த காவலர்கள் அவங்களுடைய குற்ற தன்மையை பொறுத்து அவங்களுடைய தண்டனைகள் வந்து மாற்றம் ஏற்படும். ஆனால் நான் உறுதியா நம்புறேன், இந்த வழக்கில் முதல் எதிரி ஸ்ரீதருக்கு வந்து நீதிமன்றம் மரண தண்டனையோ அல்லது வந்து அவர் வந்து சாகுவரை சிறையில் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் வந்து தீர்ப்பு வந்து அளிக்கப்படும் என்று இந்த இதில் நம்புறேன். ஏன்னா அதுக்கான தெளிவான சாட்சியங்கள் வந்து இந்த வழக்கில் இருக்கு. ஏன்னா அவரு தன்னோட அறையில் இருந்துகிட்டு என்ன சத்தத்தை காணோம், கத்தாம இருக்காங்க, அடிக்கடா அப்படின்னு வந்து தூண்டிக்கிட்டு இருந்திருக்காரு. இன்னொன்று அந்த காவல் நிலையம் அவருடைய கட்டுப்பாட்டு உள்ளது. அவர் தான் வந்து அந்த காவல் நிலையத்தில் வந்து நடக்கிற எல்லாருக்குமே பொறுப்பானவர். எனவே இந்த சூழலில் அந்த தீர்ப்பு வந்து நல்ல தீர்ப்பு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்துருப்போம், காவல் நிலைய சித்திரவதை படுகொலைகளில் வந்து அவங்களே விசாரணை நடத்தினால, அது சிபிஐ இருந்தாலும் சிபிசி இருந்தாலும் எல்லா காவல்துறை தான். பல வழக்குகள் வந்து முறையாக விசாரிக்கப்படாமல் ஒரு சரியற்ற ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விடுதலை அடைஞ்சிருக்காங்க. நிறைய வழக்கு இன்னைக்கு நடந்த வந்து ஒரு 1000 காவல்துறை சித்திரவதை வழக்குகள்ல ஒரு 10 பேர் கூட தண்டனை பெற்றுக்க மாட்டாங்க. ஆனா இந்த வழக்கு தான் வந்து உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் வந்து நடந்ததுனால இன்னைக்கு வந்து நல்ல நிலைக்கு வந்திருக்கு. கட்டாயம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். முக்கிய குற்றவாளி A1 அவர் ஸ்ரீதருக்கு வந்து மரண தண்டனையோ அல்லது வந்து அவர் இந்த கால முடியும் நீதிமன்றத்தில் அதாவது சிறையில் அடைக்கும் தண்டனை கிடைக்கும் என சார். இப்ப வந்து இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து முன்னாடி எந்த ஒரு பின்புலமே இல்லை. ஆனா இவங்க வந்து ஒரு காவல் அதிகாரியா இருக்காங்க. எல்லாமே சக மனிதர்கள் தான். இந்த சூழல்ல வந்து இந்த அவங்க அதிகாரத்தில் இருப்பதனால இவங்க ஒரு வியாபாரி என்ற சூழல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு போக்குல ஒரு வாய் தகராறுல ஒரு ஈகோ பிரச்சனைனால இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுது, உயிரிழப்பு ஏற்படுது. இவங்களுக்கு வந்து தண்டனை ஸ்டேஜில் இருக்காங்க. இது வந்து காவலர்களுக்கு பொதுமக்களும் என்ன உணர்த்துது சார்? எதை நோக்கி இப்ப நம்ம ஏன் இப்படி பண்றாங்க? என்ன தீர்வு இதுக்கு? இந்த வழக்குல 2 பேரோட போஸ்ட்மார்ட்டத்தை பார்த்தனாவே நம்மளுக்கு உடனே நடுங்குது. அப்படி காயங்கள் இருக்கு. ஏன்னா அப்படி அன்னைக்கு முழுவதும் நடந்த சித்திரவதையில நீங்க சொன்ன மாதிரி போல எந்தவித ஒரு காரணம் இல்லாமல் இப்படி சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப இதன் மூலமா காட்டுவது என்னன்னா, தங்களை கேள்வி கேட்க யாருமே கிடையாது அப்படின்னா வந்து அதிகாரம் தான் வந்து அவங்களை வந்து இது பண்ணுது. அப்ப யூனிஃபார்ம் சர்வீஸ்ல உள்ளவங்களுக்கு வந்து நீங்க சொல்லுவோம்ல செக் அண்ட் பேலன்ஸ் அப்படி இல்ல அப்படின்னு தான் இருக்கு. எனவே இந்த இதுல வந்து தங்களை கேள்வி கேட்கிற அதிகாரம் இல்ல. ஒரு சாதாரண வந்து ஒரு கடையில வியாபாரம் பண்றவங்க கடை வைக்கிறவங்க வந்து நம்மளை கேள்வி கேட்டான் இல்ல மறுத்து பேசுறாங்கிறதுக்காகவே வந்து இன்னைக்கு வந்து அவங்க அடிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல வந்து காவல்துறை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று நிறைய வந்து கோரிக்கைகள் எழுந்துகிட்டு இருக்கு. காவல் அதிகாரிகளுக்கும் அவங்களுடைய அந்த காவல் பணியாளர்களுக்கும் வந்து உளவியல் வகுப்பு நடத்தப்படணும். மக்களுக்கும் அவங்களுக்கான வந்து இடைவெளி குறைக்கப்பட்டு அவங்கள சாதாரண மக்களை வந்து மரியாதையா நடத்த ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து பல்வேறு கோரிக்கைகள் எழுந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கு மீண்டும் வந்து சொல்லுது, காவல்துறை அதிகாரிகளுக்கும் கீழ்நிலை அந்த காவல்துறை பணியாளர்களுக்கும் உளவியல் வகுப்பும் காவல்துறை சீர்திருத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த வழக்கு வந்து காட்டுது. அதாவது வந்து அந்த சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் வந்து அந்த காவல் நிலைய துன்புறுத்தல் வழக்கு வந்து ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வழக்கின் தொடக்கத்திலே வந்து காவலர்களுக்கு சீர்திருத்தம், மன ரீதியான உளவியல் ரீதியான சீர்திருத்தங்கள் வேண்டும், வார விடுப்பு வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அந்த உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி நடந்து வருகிறது. இருந்தாலும் இந்த வழக்கின் தீர்ப்பு என்பது இனிவரும் காலங்களிலாவது அந்த காவல் நிலைய துன்புறுத்தல் என்பது குறைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் காவல் நிலையங்களில் சிசிடிவி காட்சிகள் பொருத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருந்தாலும் தற்பொழுதும் தொடர்கிறது. ஆங்காங்கே சில விஷயங்கள் தொடர்கிறது. குறிப்பாக சமீபத்தில் கூட ஒரு காவல்துறை அதிகாரி அந்த குற்ற செயலில் ஈடுபட்டு வரும் அந்த நபர்களை வந்து அழைத்து சென்று விசாரணை என்ற பெயரில் அவர்களை பற்களை பிடுங்கிய விவகாரமும் நெல்லை அந்த மாவட்டத்தில் தான் நடந்து வருகிறது. எனவே இது சக மனிதர்களை சக காவல் அதிகாரிகள் எவ்வாறு அணுக வேண்டும், அவர்களுடைய அணுகுமுறை என்பது உயிருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும். எனவே வந்து இது குறித்து ஒரு மீள் ஆய்வு, ஒரு ஆராய்ச்சி காவல்துறையில் ஏற்படுத்தி அது குறித்து ஒரு மறு ஆய்வு ஏற்படுத்தி சீர்திருத்த வேண்டும் என்பதே மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் எதிர்பார்ப்பாக உள்ளது.